மாண்டவர் மீண்டும் வரமாட்டார் என்று தெரிந்தும் இல்லாதவர்களை நினைத்து அழாமல் ஒரு பொழுதும் நாங்கள் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காற்றலையில் என்றும் அன்புடன் நிகழ்ச்சியை. இன்றைய இந்த பொழுதில் இந்த கனமான இதயங்களினுடைய கனமான வலிகள் காற்றலையில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது கவிதைகளாக. எத்தனை வார்த்தைகளால் சொல்ல முடியும் இந்த வலிகளை? வார்த்தைகள் மட்டும் போதுமென்றால் வலிகளை யாரும் அனுபவிக்க தேவையில்லை. அத்தனை வலிகளையும் வார்த்தைகளாக கொட்டிவிட முடியும். ஆனால் அந்த வலிகளுக்கு நாங்கள் வார்த்தைகளை சொல்லிவிட முடியாது, வார்த்தைகளை கோர்த்துவிட முடியாது. அப்படியான வலிகளோடு ஒவ்வொரு ஈழத்தமிழனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வலிகளை பிறரிடம் சொல்லி எழ முடியாது. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய வலியாச்சே எப்படி எல்லோரிடமும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும்? அந்த உணர்வுகள் எல்லோருக்கும் தான் இருக்கிறது. எத்தனை உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வாழ்க்கையை தொலைத்து நிற்கதியாகி நின்ற அந்த நாட்கள் மறந்து போகுமா என்ன? மீண்டும் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்ற உணர்வு மட்டும் இன்றும் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கிறது. ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் அந்த நல்ல நிகழ்வுகளும் நினைவு கூர்ந்த அந்த நிமிடங்களும் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. யாரும் தவறென்று சொல்ல முடியாத அந்த கனமான வலிகளையும் தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இழப்பு என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய வலிகளை விட ஈழத் தமிழனுக்கு இருக்கக்கூடிய அந்த வலி மிகப்பெரியது. ஏனென்றும் தெரியாத, எதற்கென்றும் புரியாமல் உயிர்களை விட்ட அந்த உறவுகளினுடைய வலிகளை எப்படி சொல்ல முடியும்? கொத்து குண்டுகளால் கொன்று குவிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய மனதில் என்ன தோன்றியிருக்கும்? எந்த விளையாட்டு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த குழந்தைகளுடைய மனதில் என்னுடைய கையை, பொம்மையினுடைய கையை கலட்டுவது போல் கலட்டுகிறார்களே, அப்படி அந்த குழந்தை என்ன பாவம் செய்திருக்கும்? எதுவும் அறியாத பச்சிளம் குழந்தைகளும் கொன்று குவிக்கப்பட்ட அந்த கொடூரமான சம்பவங்கள் மறக்குமா எங்களுக்கு? இவற்றையெல்லாம் எளிதில் மறந்துவிட முடியாத எண்ணங்கள் பல எங்கள் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தும் என்னதான் பேசுவதோ? பேசா மடந்தைகளாக என்றும் வாயடைத்து நிற்கின்றோம். ஏக்கங்கள் நிறைந்த வாழ்வில் இருந்து என்னதான் நம்மால் பேசிக்கொள்ள முடியும்? ஆண்டுகள் 16 கடந்து விட்டதுதான். ஆனாலும் இன்னமும் நாங்கள் மாறவில்லை. நாட்டுப்பற்றிலும் நாம் தமிழர் என்ற உணர்விலும் கூடவே நாம் அடிமைகள் இல்லை. கால்கள் தொலைந்த கானகத்திலும் கூட நாட்கள் நீண்டும் நம்மவர் மீண்டும் வந்த கதை உண்டு. காதலும் கொஞ்சம் கலை தேசத்தில் தான் வீரம் விளையாடிய மண்ணில் நாங்கள் வாழ்ந்திருந்தோம். எட்டப்பர்கள் போல் எப்படியும் வாழலாம், இப்படி எண்ணமில்லை எப்போதும் எம்மிடம்தான். வீழ்ந்த போதும் நாம் நிலம் மோதி வெடிப்போம், கிட்ட வந்து எம்மை அசைத்தாலும் கூட நடக்கும். ஆனாலும் அன்று எல்லாம் கனவாகி போனது. இறுதி வரையில் அன்று நம்பிக்கை இருந்தது. ஏதோ ஒரு வழி நமக்கு இருக்கும் என்று இறுதி வரையிலும் எந்த வழியும் இருக்கவில்லை. இருந்தவர் உடல்களை காற்றில் மணக்க விட்டு கையவரோடு கலந்தோம். மனது வலித்துக் கொள்ள தேடி வைத்த சொத்துக்கள் சேதமாகி போனது. விட்டு போனவையெல்லாம் வந்து பார்க்க எதுவும் இல்லை. கூடடைந்த பறவைகள் குண்டடிப்பட்டு அன்று சிறகுடைந்து கிடந்தன குற்றுயிராக ஈழத்தில். பட்டிக்கு திரும்பி வந்த மந்திகள் மீண்டும் போகவில்லை மேய்ச்சலுக்கு. மோட்சம் பட்டியில் கிடைத்தது. பாசம் வைத்து குழைந்து வாழ்ந்தவர் அங்கொன்றும் எங்கொன்றுமாக திசை மாறி அலைந்து கொள்ள என்னதான் பேசுவதோ எங்களை பற்றி? நாம் எப்போதேனும் தான் நாம் நம்மை மறந்து சிரித்தோம். நட்டு வைத்த வாழை குலை போடும் முன்னே குறுக்கறுத்து வீசிட துண்டாகி இறந்து போனது. நீண்டு வளர்ந்த தென்னைகள் எல்லாம் வட்டிழந்து மொட்டாகி பட்டு போயின. பனையும் காயம்பட்டு பலமிழந்து முறிந்தது. வட்டுவாகல் பனம் காடும் வான்குண்டால் கருகியது. முள்ளிவாய்க்கால் விடத்தில் அதுவும் கசங்கி போனது. அந்த முள்ளின் வெண்மை கருகாகி போனது. பெரும் போரில் தேடினும் கிடைக்காது ஒரு நாயின் உடலும் மனித பிணங்களிடை. அழிந்தவை போக மிஞ்சியவை புத்திசாலிகள். சிதறி கிடந்த பிணங்கள் கிழித்து அவை சுவைத்தன. அம்மாவின் உடலை காகம் கொத்தி தின்ன. அதன் முன்னே நான் பதுங்கு குழியில் பயந்து வந்து விழுந்து வெடித்த குண்டின் துண்டில் எந்த உடலில் ஒன்றும் காணாது போனது கண்டேன். இப்படி இன்னும் என்னென்னவோ நான் நிறையவே சொல்வேன். விழிகசிந்து மனமுறக்கேன். மூச்சு திணறி முதுகெலும்பு வலிக்க மூர்ச்சையாகி போவேன். அது இல்லையெனில் இன்னும் வலி நிறைந்த கதைகள் பல சொல்வேன்.
கேட்டு மனம் நொந்து நீங்களும் அழுது விடுவீர்கள். இறந்த உடல்கள் மெல்ல ஆடை இழக்க ஈக்கள் மொய்த்துத்தான் பேரம் பேசிக்கொண்டன. உருமாறிய உடல்களை கடந்து எங்கள் கால்கள் பகை வீட்டினுள் தடம் பதித்துக் கொண்டன. பகை வீடென்று மனம் பதிந்து கொண்டது நாம் வாழ்ந்த அந்த நிழல் அரசை துறந்ததால். என்னதான் பேசுவதோ, எப்படித்தான் பேசுவதோ, மனம் நொந்து வெந்த பின்னும் பேச்சு வந்து சேருமோ? மூச்சு நின்று போனாலும் முழு உடலும் விரைக்கும். இறந்து போன பின்னும் எழுந்து வந்து பேசும். என்னதான் பேசுவதோ? இப்படி முரண் கொண்டு எதை நான் சொல்லவோ? ஆனாலும் உண்மை. முள்ளிவாய்க்கால் மண் இனவழிப்பின் உச்சம். முடிந்தளவுக்கு கொன்றனர், குவிக்க மறந்துவிட்டனர். ஊனம் தந்துவிட்டு ஊட்டி வளர்த்தேன் என்று வந்து நமக்கு ஆறுதல் பேசிய பயன் என்ன? உலகை ஏமாற்றி, உலகம் நம்மை ஏமாற்றி கூட்டுக்கள்ளர் செய்த கொள்கை ஈழமிழந்தது. இனியொரு முறை இதுபோல் ஒரு நிகழ்வு நடந்தேறி விடாது. தடத்திட இல்லை வழிகள். புலியை வென்றால் அது புதுமை என்றால் அவர் போலன்றி ஒரு பெயர் இருக்காது உலகில். இன விடுதலை போர் இன வெளிப்பாக முடித்தது. விடுதலை கேட்டு போராடிய காரணம் இன்னும் மறையவில்லை. உலக அரசியல் நிரலில் நாங்கள் அனாதைகள். புரிந்தது நமக்கென்று முள்ளிவாய்க்கால் மண்ணால். இன்றும் எதுவும் இல்லையே. இளையவர் கூட அதை இன்னும் அறியவில்லை. எண்ணுகையில் கண் கசிகிறது. நெஞ்சம் பிழிந்து ரத்தம் வடிந்து உடல் காய்ந்து போகிறது. வலிக்க மறந்து மறத்ததால். நாளைய தேசத்தில் ஏமாறிகளாக நம்மவர் உருமாறிக்கொண்டு நட்சான்று கொடுப்பார்கள். நேற்று நடந்ததை அறியாதது தவறென்று பட்டபின் தெரிந்து உள்ளம் நொந்து கொள்வார்கள். அன்புடன் நதுனசி அவர்களுடைய கவிவரிகள். இந்த வரிகளினுடைய ஏமாற்றங்கள், வரிகளில் இருக்கக்கூடிய அந்த கனத்த வலிகள் இன்னும் எதையோ சொல்ல மறுக்கிறது. ஏனென்றால் வார்த்தைகள் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. வார்த்தைகளால் சொல்லில் அடங்காத அந்த வலிகள் ஏராளம். நிறைய விடயங்களை கவிதைகளாக பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைய அன்புடன் நிகழ்ச்சி.